இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மேக்கப் கிட்டு தாங்க உங்களுக்கு டைரெக்டாக காமிக்க போகிறேன். மேக்கப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீமியர். இப்போ ப்ரீமியர் போடுறேன் பாருங்கள். லைக் அது ஜெல்லி மாதிரி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி எனக்கு மேக்கப்பே பண்ண தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு ஃபேர் லவ்லி பவுடராக தான் அடிப்பேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வீடியோ பார்த்து வாங்கினேன். சரி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூவும் நம்ம போட்டுடலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீமியர் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நான் லிமிட்டாக தான் மேக்கப் பண்ணுவேன், ரொம்ப பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு பிபி க்ரீம். எல்லாமே லைட்டாக தான் எடுத்தேன். ரொம்ப வீண எனக்கு மேக்கப் பண்ணாலே ஆக்சுவலி நல்லா இருக்காதுன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. நேச்சராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அதனால் நான் வந்து பவுடர் அடித்து ஜஸ்ட்டு கண்மை மட்டும்தான் போடுவேன். பிபி க்ரீமும் லைட்டாக எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறேன். இப்போவே லைட்டாக கொஞ்சம் கலர் வந்த மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காம்பேக்ட் பவுட்ரு கொடுத்துருந்தாங்க, அதையும் பாருங்கள். காம்பேக்ட் பவுட்ரு அதையும் லைட்டாக அப்ளை பண்ணியாச்சு. இல்லை வீடியோ எடுக்கிறப்ப என் மக வேறு இடையில வந்துட்டா. சரி ஏதாவது ஒரு வீடியோ எடுப்போம்னா நம்மளை விட மாட்டாங்க. அது போய் இப்போ லைட்டாக தான் போட்டிருக்கேன். எல்லாமே நான் லைட்டாக தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்து காஜல். இதிலே ஒரு என்ன சொல்ல காம்போ பேக் மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே இருந்துச்சு. ஒரு மேக்கப்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி மேக்கப் பண்ணணும்னு தெரியாது. அதனால இந்த பேக் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன மாதிரி மேக்கப்பே பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ டார்ச்சல்னு. அதுக்கப்புறம் மஸ்காரா. இதில் என்ன ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஐலைனரும் இருந்திருக்கலாம். அதுவும் மெயின் தானே, அது இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து 600 அபோவ் 658 48 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஃபர்கட் ஆயிடுச்சு. லிப்ஸ்டிக் நல்லா தான் இருந்தது. பட் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஸோ இதாக தண்ணி கிண்ணி பட்டால் அழிஞ்சிருது. ஏன்னா நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். நான் எல்லாமே லைட்டாக தான் போடுறேன். நீங்களே பாருங்கள். இது வந்து ப்ளஸ்ன்னு இருந்துச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு எனக்கு தெரியலை. அடுத்து இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே. லாஸ்ட்டாக நம்ம மேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். லாஸ்ட்டு லுக்கை பாருங்கள். பொட்டு வச்சு முடிச்சாச்சு. இந்த மேக்கப் கிட் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் எனக்கு லிங்க்குன்னு கேளுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மேக்கப் பண்ண தெரியாதவங்க கூட இந்த மேக்கப்பை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ டோன்ட் வரி, நானே பண்ணுறேன், உங்களாலே கண்டிப்பாக முடியும். பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்குல்ல. எனக்கு உண்மையிலே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ லிங்க் வேணும்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.